எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் Geekytamizha. இன்னைக்கு நம்ம Vivo Y73 ஓட அன்பாக்சிங் அண்ட் ஓர்வி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதான் நம்மளுக்கு Vivo Y73 ஸ்மார்ட் ஃபோன். பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் நமக்கு அடிச்சிருக்காங்க, ஏன்னா இது ரிவ்யூ யூனிட். ஆனால் ஒரிஜினலான ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 21,000 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஏதோ கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20,000 ருபீஸ்க்கு இந்த ஃபோன் கிடைக்கும். பின்னாடி பக்கம் அதே மாதிரி நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே நமக்கு இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அது நமக்கு விவோ பிராண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆவரேஜ் குவாலிட்டி கேஸ் அப்படின்னு சொல்லலாம். சாதாரண ஒரு டிபியூ கேஸ் தான். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃபோனே வந்திருக்கு. ஸோ ஃபோன் பார்க்குறதுக்கு செம அழகாக இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு செம லைட் வெயிட்டாக இருக்குது. பின்னாடி பக்கமும் நமக்கு கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் நமக்கு கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் செம ப்ரீமியமாக இருக்குது. பார்க்குறதுக்கும் பயங்கரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக விவோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் சொல்லலாம். ஃபோன் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபோன் பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸில் வர என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது நமக்கு 33 வாட் விவோவோட ஃப்ளாஷ் சார்ஜ் 2.0 நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ப்ரொப்ரைட்டரியான ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள். அது இல்லாமல் நமக்கு இயர்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோனே ஓர்வி பார்க்கலாம். ஃபோன் சொன்னபடி பிடிச்சாலும் ப்ரீமியமாக இருக்குது. பார்க்குறதுக்கும் செம அழகாக இருக்குது. செம லைட் வெயிட்டாக இருக்குது. கேஸ் கரெக்டாக நமக்கு ஃபிட் ஆகுது. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட் பூட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் விவோ பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது. ஸோ நான் போய் ஃபோனை செட் பண்ணுறதுக்குள்ள இப்போ நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். பின்னாடி பக்கம் நமக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு விவோ பிராண்டிங் இருக்குது. பின்னாடி யூஸ் பண்ணது ஃபுல்லாக கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ஆமுலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 60 ஹெர்ட்ஸ் ஆமுலட். ஆமாங்க, ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டில், ஆனால் ஆமுலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா நமக்கு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நமக்கு MediaTek Helio G95 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு 8GB RAM, அப்புறம் 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. கீழே நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு வேறு எதுவுமே இல்லை. மேலே அப்படின்னா நமக்கு மேலே ரொம்ப க்ளீனாக இருக்குது. வெறும் ஒரே ஒரு அந்த மைக்ரோஃபோன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை தவிர மேலே நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு இந்த சிம் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேல நீங்கள் எல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டெடிக்கேட்டடான மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் ஆன் ஆஃப் கீ கொடுத்துருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் ஓர்வியை இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபன் டச் OS 11 தான் கொடுக்குறாங்க. எல்லா விவோ ஃபோன்ஸ்லையும் ஐக்யூ ஃபோன்ஸ்லையும் நம்ம பார்க்குற மாதிரி இதில் நமக்கு ஃபன் டச் OS தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளோட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சில எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெய்லி ஹண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஜில்லியன் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்சாட் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோட்வேர் எல்லாமே உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஸோ ஃபோன்பே கூட நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த MX டாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அது கண்டிப்பாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ்க்கு போகலாம். செட்டிங்ஸில் போயிட்டு சாஃப்ட்வேர் வெர்ஷன் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் அபவுட் ஃபோன் போகலாம். ஸோ அபவுட் ஃபோனில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTek Helio G95 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் நமக்கு 21,000 ருபீஸ் பண்ணியிருக்காங்க. 21,000 ருபீஸில் MediaTek Helio G95 பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 15,000 ருபீஸ் 14,000 ருபீஸ் ஃபோன்ஸில் நமக்கு MediaTek Helio G95 கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க நம்மளுக்கு 20,000 ருபீஸ் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம்
பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக் போயிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு விவோவில் இருக்க இந்த ஃபன் டச் ஓஎஸில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு 128GB ஒரு வேரியன்ட் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 128GB அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக உங்களால் வந்து மெமரி கார்டும் வந்து போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரேமை பொறுத்த வரைக்கும் 8GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து 3GB வெர்ச்சுவல் ரேமும் இருக்குது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 11GB ஆஃப் ரேம் வந்து கிடைக்கும். ஸோ ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனையாக வந்து இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபன் டச் ஓஎஸ் தான். ஸோ ஃபன் டச் ஓஎஸ் பேஸ்ட் ஆன் Android 11 தான் இருக்குது. ஸோ ஃபன் டச் ஓஎஸில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நான் டிஆர்எம் இன்ஃபோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், டிஆர்எம் இன்ஃபோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வந்து AMOLED டிஸ்பிளே 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு காட்டுது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து HDR10 இருக்குது, ப்ளஸ் L1 சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே அப்புறம் HDR10 L1 சர்டிஃபிகேஷனாக இருக்கிறதுனால நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் அமேசான் பிரைமில் கண்டென்ட் வந்து உங்களால் சூப்பராக வந்து கண்டிப்பாக என்ஜாய் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி. ஸோ இதில் வந்து நம்ம கூகுள் கேமராவுக்கு வந்து செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து கூகுள் கேமரா வந்து கண்டிப்பாக காம்பேட்டபிளாக இருக்குது. ஸோ கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு வந்து கூகுள் கேமரா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கூகுள் கேமராவோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் செம ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக பேசணும்னா உருப்படியான ஒரே ஒரு கேமரா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மீதி 2 கேமராவும் டம்மி அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஒரு அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் ரெண்டுத்தும் எதுக்கு 2 மெகா பிக்சல் கொடுத்து தொலைச்சாங்க அப்படின்னு தெரியல. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களால் வந்து 4K 30 FPS வரைக்கும் பேக்கில் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் 1080p 60 FPS வந்து எடுக்க முடியும். ஆனால் 4K 60 FPS வந்து உங்களால் கண்டிப்பாக கேப்சர் வந்து பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லை, ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தான். ஸோ நல்ல விஷயம், பேக்கில் வந்து 4K 30 கொடுத்தது, பட் 4K 60 வந்து இல்லை. ஆனால் ஹீலியோ G95ல நம்ம வந்து 4K 60 வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விவோ ஒரு டிப்பிக்கலான கேமரா அப்ளிகேஷன் தான். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த விதமான குறையும் இல்லை. ஸோ இப்போ வந்து நாங்கள் சில ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கேமரா வந்து கண்டிப்பாக விவோ வந்து சூப்பராக வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாக ஓவர் சேச்சுரேஷனும் நம்மளுக்கு வந்து இல்லை. அதே சமயத்தில் டைனாமிக் ரேஞ்சும் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குது. கலர்ஸும் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா அக்யூரேட்டாகவே இருக்குது. ஆனால் எதுக்கு இந்த ஒரே ஒரு யூஸ்ஃபுல்லான கேமரா மட்டும் கொடுத்துருக்காங்க, இன்னொரு அல்ட்ரா வைட் வந்து எதுக்கு ஆட் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னு வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து தெரில. ஆனால் இந்த ஒரு கேமரா வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நான் வந்து இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு கேப்சர் வந்து பண்ணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவோவில் பொதுவாகவே செல்ஃபி கேமரா வந்து நமக்கு நல்லா தான் இருக்கும். இதுலேயும் நமக்கு வந்து செல்ஃபி கேமரா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடுக்கும்போது நம்ம மூஞ்சியை வந்து ஓவராக வந்து நமக்கு பிரைட் வந்து பண்ணுது. இதை வந்து நான் ஃபேஸ் ரீடச்சிங் ஆஃப் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து இருக்குது. அதே சமயத்தில் ஃபேஸ் ரீடச்சிங் ஆன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் வந்து அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கமெண்ட்ஸ் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.